பிஜேபியுடைய கார்டினல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா 3. ஒன்னு அயோத்தி, இன்னொன்னு 370 அப்ரிகேஷன், இன்னொன்னு யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த 3ஐயும் ஜெயலலிதா ஆதரித்திருக்கிறார். 1984 ஜூலை 26ஆம் தேதி அவங்க ராஜ்யசபா பேசுறப்போ அவங்க சொல்றாங்க, இந்திய அரசமைப்பு சட்டத்துடன் எப்போது ஜம்மு காஷ்மீரை இணைக்க போகிறீர்கள், எப்போது 370 நீக்க போகிறீர்கள். இது ஒன்று. 2003 ஜூலை 29ஆம் தேதி அவங்க பார்ட்டி ஹெட் குவார்டர்ஸ்ல செய்தியாளர்கிட்ட பேசுறப்போ அயோத்தியா பற்றி வர்றப்போ அவங்க சொல்றாங்க, இந்தியால ராமருக்கு கோயில் கட்டல, வேற எங்க கட்டுறதுன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு நிருபர் கேட்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு தொடர்பாக இந்தியா முழுக்க தேசிய அளவுல ஒரு விவாதம் நடக்கணும் சொல்லியிருக்கேன், இது பற்றி என்ன கருதுறீங்க? அதுக்கு ஜெயலலிதா சொன்னது, யூனிஃபார்ம் சிவில் கோடு வரணும், அதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் வந்தால் அதிமுக ஆதரிக்கும். ஜெயலலிதாவுடைய பொலிட்டிக்கல் அவுட்லுக் சாஃப்ட் ஹிந்துத்துவா பிளஸ் நேஷனலிசம்.